அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 7th தமிழிலிருந்து தினமும் 75 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று இந்த முக்கியமான 75 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. தமிழ் தேன் என்பது என்ன? தேன் தமிழ்னா என்ன சொல்லுவோம்? உவமைன்னு சொல்லுவோம். இதே தமிழ் தேன் அப்படின்னா அது உருவகத்தை குறிக்கும். காயிதே மில்லத் வகைத்த பதவி அல்லது பதவிகள் யாவை? காயிதே மில்லத் அவர்கள் வகித்த பதவி அல்லது பதவிகள் அப்படி ஆப்ஷனில் பாருங்க. அவர் மக்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு, மாநிலங்களவை உறுப்பினர், சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். ஆப்ஷன் டி அனைத்து என்பது சரியான விடை. ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஜூல்ஸ் வெர்ன் என்பது சரியான விடை. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல பாருங்க. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா தமிழின்பம். ராபி சேது அவர்களின் நூல் தமிழின்பம் என்ற நூலாகும். பங்கு என்பது எவ்வகை குற்றியல் உகரம்? பங்கு இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இது பங்கு என்பது மென்தொடர் குற்றியல் உகரம். மியா என்பது என்ன வகை சொல்லாகும்? மியா இது பார்த்தீங்கன்னா ஒரு அசை சொல் என்பது சரியான விடை. கப்பல் செலுத்துபவரின் பெயர் அல்லது பெயர்கள் யாவை? கப்பல் செலுத்துபவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கப்பலோட்டி, நீகான், மீகாமன், அனைத்தும் என்பது சரியான பதில். 6 என்பதில் பயின்று வரும் குற்றியல் உகரம் என்ன உகரம்? 6 இதில் என்ன உகரம் குற்றியல் உகரம் பயின்று வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம் பயின்று வந்துள்ளது. அலகில் சிறந்த மான் வகை எந்த வகை? இந்த மான் வகை அலகுல சிறந்ததாக இருக்கும். அந்த மான் வகை பார்த்தீங்கன்னா புள்ளிமான் என்பது சரியான ஒன்று. காயிதே மில்லத் நம் நாட்டின் எந்த வளத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார்? காயிதே மில்லத் அவர்கள் நம் நாட்டின கனிம வளத்தை பற்றித்தான் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். இடம் எத்தனை வகைப்படும்? இடம் பார்த்தீங்கன்னா பன்மை, முன்னிலை, படர்க்கை என்று 3 வகைப்படும். சின்சியாரிட்டி என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? சின்சியாரிட்டி என்பதன் கலை சொல்லாக்கம் வாய்மை என பொருள்படும். 1 இந்த சொல்லின் மாத்திரை அளவு என்ன? காலம் ஒலிக்கும் கால அளவு தான் மாத்திரை எனப்படுகிறது. 1க்கு என்ன வரும்? 1 அரை 1, அதாவது 2.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். தீக்காயம் பட்ட இடத்தில் எதனை தடவக்கூடாது? தீக்காயம் பட்ட இடத்துல எண்ணெயவோ பேனா மையையோ தடவக்கூடாது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவன் அவள் என்பது எதனை குறிக்கும்? அவன் அவள் என்பது படர்க்கையை குறிக்கும். கப்பலின் தயாரிப்பினை கண்டு வியந்து பாராட்டிய இத்தாலியர் யார்? நம்ம பழந்தமிழர்களோட கப்பலின் தயாரிப்பினை கண்டு வியந்து பாராட்டிய இத்தாலியர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ போலோ என்பது சரியான விடை. யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் யானை எந்த வகை யானை? யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் யானையாகும். ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு எது உறுதுணையாக இருக்கும் என்று காயிதே மில்லத் கூறுகிறார்? ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பது என்று காயிதே மில்லத் குறிப்பிடுவது கல்வியை. அருள் பெற்றவர் யாவர்? இரக்கம் உடையோர்தான் அருள் பெற்றவராவர். ஓரெழுத்து ஒரு மொழி சொல் எத்தனை உள்ளன? பவனந்தி முனிவர் நன்னூலார் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனைன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று குறிப்பிடுகிறார். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் ஆவார். இயற்கை விஞ்ஞானிகள்
காட்டுக்கு அரசன் என்று கூறும் விலங்கு எந்த விலங்கு? இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசன் அப்படின்னு ஒரு விலங்கை சொல்றாங்க. அந்த விலங்கு பார்த்தீங்கன்னா புலி என்பது சரியான விடை. அசை சொற்கள் இணைந்து எதில் வரும்? ஆப்ஷன்ல பாருங்க. அசை சொற்கள் இணைந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவியில் வரும் என்பது சரியான விடை. எழுதினான் என்பது என்ன பதம்? பகுபதமா பகாபதமா? எழுதினான் என்பது வினை பகுபதத்தை குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தாமல் விடுவது என்ன வகை அணியாகும்? கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணியாகும். திரு சரணாலயத்தில் காணப்படும் விலங்கு என்ன விலங்கு? திரு சரணாலயத்தில் காணப்படும் விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கமாகும். கன்னட நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? கன்னட நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன்ல பாவண்ணன் அவர்கள். கரடிகளை தேனீக்களிடமிருந்து எந்த உறுப்பு பாதுகாக்கிறது? கரடிகளை தேனீக்களிடமிருந்து எந்த உறுப்பு பாதுகாக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முடி என்பது சரியான விடை. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். பப்பர்டி என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? பப்பர்டி என்பதன் கலை சொல்லாக்கம் ஆப்ஷன்ல பொம்மலாட்டம் என பொருள்படும். அரசியல் வானில் காரிருளை அகற்ற வந்த காயிதே மில்லத் என்று கூறியவர் யார்? அரசியல் வானில் காரிருளை அகற்ற வந்த காயிதே மில்லத் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். 90 நாட்களில் குட்டி போடும் விலங்கு எந்த விலங்கு? 90 நாட்களில் குட்டி போடும் விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா புலியாகும். முத்துராமலிங்கர் மறைந்த ஆண்டு எந்த ஆண்டு? முத்துராமலிங்கர் மறைந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1963ஆம் ஆண்டாகும். ப்ரீச்சிங் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? ப்ரீச்சிங் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உபதேசம் என பொருள்படும். பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புக்கள் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என பகுபத உறுப்புக்கள் 6 வகைப்படும். யானைக்கு குடிக்க தேவையான தண்ணீரின் அளவு, ஒரு நாளைக்கு யானைக்கு குடிக்க தேவையான தண்ணீரின் அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 65 லிட்டர் என்பது சரியான ஒன்று. குற்றால மலை வளத்தை கூறும் நூல் எந்த நூல்? குற்றால மலை வளத்தை கூறும் நூல் ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான், முக்கூடர் பல்லு ஆகும். அரசு என்னும் சொல்லில் வருவது எவ்வகை குற்றியலுகரம்? அரசு இந்த சொல்லில் வருவது ஆன்சர்ல உயிர்த்தொடர் குற்றியலுகரமாகும். வெல்த் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? வெல்த்னா நம்ம எதை சொல்லலாம்? செல்வத்தை குறிப்பதாகும். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்றவர் யார்? சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்றவர் பாலகங்காதர திலகர் ஆவார். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 2000ஆவது ஆண்டில் திறக்கப்பட்டது. தனித்து வாழும் இயல்புடைய விலங்கு எந்த விலங்கு? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல புலி தான் தனித்து வாழும் இயல்புடைய விலங்காகும். 3 மணி நேரம் முத்துராமலிங்கர் யாரை பற்றி உரையாற்றினார்? சாயல்குடியில் அவருடைய முதல் உரை அமையும். அதில் விவேகானந்தரை பற்றி உரையாற்றினார். எந்த நூலை படித்து இன்னல்களை வென்றதாக வ.உ.சி. கூறுகிறார்? இது ரைமிங்கா? இன்னல்கள் அப்படின்னா எந்த நூல்? இந்நிலை. அதே தொல்லையெல்லாம் எதை படித்து மறந்தார்னா தொல்காப்பியத்தை படித்து மறந்திருப்பார். அப்போ இன்னல்களை வென்றதாக வ.உ.சி. கூறும் நூல் இந்நிலை ஆகும். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்ன? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான், படித்தல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும்.
ஜென் சிந்தனையாளர்கள் சார்ந்த மதம் எந்த மதம்? ஜென் சிந்தனையாளர்கள் சார்ந்த மதம் பார்த்தீங்கன்னா புத்த மதமாகும். பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று கூறியவர் யார்? பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று கூறியவர் வ.உ.சி. அவர்கள். கப்பல்களை உருவாக்க எந்த முறையில் கணக்கீடு செய்தனர்? கப்பல்களை உருவாக்க எந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா தச்சுமுலம் முறையில் கணக்கீடு செய்தனர். எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எந்த வகை சொல்? எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் பார்த்தீங்கன்னா இயற்சொல் ஆகும். எண் காலம் காட்டாதது எது? ஆப்ஷன்ல பாருங்க. எண் மற்றும் காலம் காட்டாதது. ஆன்சர் தொழிற்பெயர் என்பது சரியான விடை. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார்? அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன் ஆவார். மாறல் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? மாறல் என்பதன் கலை சொல்லாக்கம் நீதியை குறிக்கும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இடைநிலை என்பது சரியான விடை. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் 1981ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது என்ன? வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரையப்படுவது புனையா ஓவியமாகும். ஜென் துறவிகள் அதிகம் வாழும் நாடு அல்லது நாடுகள் யாவை? அவங்க சீனா மற்றும் ஜப்பான்ல ஜென் துறவிகள் அதிகமாக வாழ்கின்றனர். பின்வருவனவற்றுள் எது எவை தொழிற்பெயர் விகுதி? இதெல்லாம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அல்லு, தள்ளு, அம்மு அனைத்துமே தொழிற்பெயர் விகுதிகளாகும். வள்ளுவர் கோட்டத்தின் அமைப்பு எது போன்றது? வள்ளுவர் கோட்டத்தின் அமைப்பு பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர் போன்று அமைந்திருந்தது. ரசிகமணி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ரசிகமணி என்று அழைக்கப்பட்டவர் முக்கியமான கேள்வி டி.கே.சி. அவர்கள். கலை படைப்பு எதனை பேச வேண்டும்? கலை படைப்பு பார்த்தீங்கன்னா மானுடத்தை பேச வேண்டும். திருப்புகழ் பாடியவர் யார்? திருப்புகழ் பாடியவர் அருணகிரி நாதர் அவர்கள். தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கும் இடம் எந்த இடம்? தாமிரபரணி நதி சிற்றாறு கலக்கும் இடம் பார்த்தீங்கன்னா முக்கூடல் என்ற இடமாகும். சீதக்காதி அவருடைய ஊரின் பெயர் என்ன? சீதக்காதி அவர் பிறந்த ஊர் காயல் பட்டினமாகும். குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் யார்? குற்றால குறவஞ்சி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா திரிகூட ராசப்ப கவிராயர் ஆவார். ஜென் என்பது எம்மொழி சொல்லாகும். ஜென் என்பது எந்த மொழி சொல்னா இது ஜப்பான் மொழி சொல்லாகும். உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது என்ன அணி? உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும். 1946 முதல் 1952 வரை காயிதே மில்லத் எந்த பொறுப்பில் இருந்தார்? 46லிருந்து 52 வரைக்கும் காயிதே மில்லத் அவர்கள் இருந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சேரிட்டி என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? சேரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈகை என பொருள்படும். இதய ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதய ஒளி நூலின் ஆசிரியர் டி.கே.சி. அவர்கள். பல வகையான கப்பல்களின் பெயர்களை கூறும் நூல் எந்த நூல்? பல வகையான கப்பல்களின் பெயரை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா சேந்தன் திவாகரமாகும். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர்
அண்ணாமலையார். எட்டயபுர மன்னர் எட்டப்பராசாவை பற்றி பல பாடல்கள் பாடியவர் யார்? எட்டயபுர மன்னர் எட்டப்பராசாவை பற்றி பல பாடல்கள் பாடியவர் கடிகை முத்து புலவராவார். ஜென் என்னும் சொல்லின் பொருள் என்ன? இது ஜப்பான் மொழி சொல்னு பார்த்தோம். அதனுடைய ஜென் என்பதற்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியானம் செய் என்பது பொருளாகும். கப்பல்கள் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி நடைபெற்றது என்று கூறும் நூல் எந்த நூல்? கப்பல்கள் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி நடைபெற்றது என்று கூறும் நூல் பட்டினப்பாலை என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று 7th தமிழில் ஒரு டே 5ல் ஒரு 75 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக நாளைக்கு 7th தமிழில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளை மறுநாள்லேருந்து 8th தமிழ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.